வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட வீடியோவை தான் பார்க்க போறோம். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான வைரலான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போறோம். ஸோ யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ இது. ஸோ அப்பதான் நான் சொல்றது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2026 மார்ச் கடைசியாக நிறைய தாக்கங்கள் ஏற்பட போகுது கிரகங்களால். அந்த தாக்கங்கள் தான் உங்களுக்கு என்னென்னங்கிறத விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் பிறக்கக்கூடிய முதல் நாள் சிறப்பான நாளாக அமைந்திருக்கு. அன்னைக்கு பங்குனியுடைய உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் வந்திருக்கு. அதனாலேயே அதனுடைய தாக்கமானது இப்போ மார்ச்சுடைய கடைசியாக ஏற்பட போகுது. ஸோ மார்ச்சுடைய கடைசியாக கிரகங்களால் இனி ஒவ்வொருவருக்குமே நிறைய தாக்கங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம், இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம். ஸோ என்ன நடக்கும் ஏது நடக்கும் அதை எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ சாதகமாக இருந்தால் எப்படியெல்லாம் சாதகமாக இருக்கும், பாதகமாக இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கும், அதை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. அதோடு இந்த நாள் ஆன்மீகத்துக்கு ஒரு மிக சிறந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரமும் இருக்குது. அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை உங்களுக்கு பார்க்கலாம். அதாவது என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ கிரகநிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனும் சந்திரனும் 2 பேரும் மாற போகிறாங்க. அதில் சந்திரன் ஏப்ரல் 1 அன்னைக்கு முழு பிரகாசமாக தெரிய போகிறாரு. அதனோட அடிப்படையில் தான் பலன்களே உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கை அமைத்து நடுநிலைமையோடு நடக்கக்கூடிய எண்ணம் கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, இந்த டைம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் 1க்கு 10ஆக லாபத்தை தரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த செயல்களுக்கு 1க்கு 10ஆக நஷ்டம் இருந்திருக்கும். இப்போ அது தலைகீழாக மாறி 1க்கு 10ஆக லாபமானது கிடைக்கும். சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு. அதனால் இப்போ புது புது சாதனைகள் நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் சாதனைகள் பண்ண உங்களுக்கான அங்கீகாரமும் நிறைய கிடைக்கும். வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு கிடைக்கும். அதோடு பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமையும். பொருளாதார நிலை உயர்வு தரும்போது அதை கொண்டு நீங்கள் வீடு மனை வாகனம் தொடர்பான இனங்களில் ஈடுபடலாம். இதில் நீங்கள் ஈடுபடும் போது அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கும். அதனால் இதில் ஈடுபடுங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பெரிய மாற்றங்கள் இந்த டைம் ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலான பணி வாய்ப்புகளை பெறுவீங்க. சின்ன பணி வாய்ப்போ பெரிய பணி வாய்ப்போ வரக்கூடிய பணி வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்கள் உத்தியோகத்தில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக வழி கிடைக்கும். அதோடு அரசு சுற்றுலாத்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள், தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகள் பணியாளர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயர பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இந்த டைம் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலாளர்கள் பொறுத்த வரைக்கும் சிறந்த முன்னேற்றம் காண்பீங்க. அதோடு நல்ல வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்புகள் உங்களுக்கு பெற்று முன்னேற்றம் பெறுவீங்க. மெயினாக புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க.
வியாபாரத்திற்கு புதிய வாகனம் கூட வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரத்துக்கு வாங்குற மாதிரி சூழ்நிலை இந்த மாதம் அமையும். அதாவது ஏப்ரலில் இந்த பௌர்ணமியிலிருந்து நடக்க போகுது. ஸோ அதனால் அந்த வாய்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் வாங்கி முன்னேறுங்க. அப்புறம் பெண்கள் கூட சக ஊழியர்கள் வகையில் மறைமுக நெருக்கடிக்கு ஆளாகலாம். அதனால் சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக இருங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும். அதனால் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. தைரியமான குணங்களோடு பணி செய்வதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அப்போதான் வேலையில் இடர்களை எதிர்கொள்ள முடியும். இல்லைனா வேலையில் இடர்களை எதிர்கொள்வது ரொம்ப கஷ்டமாயிருங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு டெக்னிக்கல் துறையில் சார்ந்தவர்கள் மேன்மை அடைவீங்க. பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற வாய்ப்பு இருக்கு. புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். காத்திருந்து கடமைகளை சரியாக செய்தீங்கன்னா வெற்றிக்கனி உங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு நிச்சயம் கிடைக்குங்க. அப்புறம் அரசியலில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலையானது கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையானது கிடைக்கும். பணத்தை இழக்கக்கூட நேரிடலாம். நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது. அதுவும் உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும். அதற்கான எல்லா சாத்தியக்கூறுமே இப்போ அமைஞ்சிருக்கு. மாணவர்கள் கூட படிப்பில் சிறப்பான பலனை காணலாம். இந்த கல்வி ஆண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதனைகள் புரியலாம். அதனால் அந்த சாதனை புரியறதுக்காகவே உழைப்பும் விடாமுயற்சி வேண்டும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிற வாங்க பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்கணும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீங்க. அதோடு கடன் பிரச்சனை இருந்தால் உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த டைம் தீருங்க. நெக்ஸ்ட் அனுஷமில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த டைம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். அதே நேரத்தில் அவர்களோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்கலாம். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும். அதனால பிள்ளைகளிடம் அனுசரியாக நடந்து கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க கீழே உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டணும். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை பயன்படுத்தி முன்னேறணும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதையும் சொல்லிட்டேன். அதையும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பங்குனி உத்தரத்தில் இதை செய்தால் மிகுதியான பலன் நிச்சயம் உங்கள் ராசிக்கு உண்டு. ஸோ அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பங்குனி உத்தரம் ஒரு ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நன்னாளாகும். இந்த தினத்தில் அனைத்து கோவில்களில் விழாக்கள் வைபவங்கள் நடைபெறும். இருந்தாலும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஒரு விசேஷ தினமாக இந்த பங்குனி உத்தரம் கருதப்படுது. ஏன்னா இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தேவியான மணந்தார். எனவே முருகன் கோவில்களில் முருகன் திருக்கல்யாண வைபவங்கள் இந்த நாளில் மிக சிறப்பாக நடைபெறும். இப்பேற்பட்ட பங்குனி உத்தர தினத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பணம் பண்ணி தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபாடு செய்யணும். பின்பு உணவு எதுவும் அருந்தாமல் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள் திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு முருகனை வழிபாடு செய்யணும். கூடவே பூஜைகள் முடித்த பிறகு கோவிலில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கணும். நான் சொன்ன முறையில் பங்குனி உத்தர தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். தோஷங்கள் காரணமாக குழந்தை பேர் இல்லாமல் கவலைப்படுறவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும்.
பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனை சுமூகமாக தீரும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.